வணக்கம். யுகாதி ரெசிபியில் கர்நாடகா ஸ்பெஷல் பாரம்பரியமான பழமை வாய்ந்த ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஹைகிரீவ மட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் எல்லா ஃபங்க்ஷன்களையும் போளி கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த போளி பண்ண முடியாத நேரங்களில் அதுக்கு பதிலாக ஹைகிரீவ் மட்டி செய்வோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு ரிச்சான ரெசிபி இது. இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 1 ஹவர் ஊற விட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 7-8 விசில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப குழைவாகவும் வெந்திருக்கக்கூடாது, கொஞ்சம் நெத்தாகவும் இருக்கணும். அது மாதிரி ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசாவும் 1 கப்பு கொப்பரை நல்ல ட்ரை கோகனட்டும் வெறும் வானலில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்தால் சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கசகசா, தேங்காய், கொப்பரை, நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, வெள்ளை தண்ணி எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டோன்னா சூப்பராக நல்லா அது கெட்டி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் பருப்பு, தேங்காய், கசகசா எல்லாம் வெந்துட்டுருக்கட்டும். இதோட கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவி வைக்கிறேன். ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சு தான் நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட் கசப்பாக ஆகிடும். நான் ஏலக்காவை சர்க்கரை பொடியோடு கலந்து 1 ஸ்பூன் அதையும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஜாதிக்காய் போட்டிருக்கேன். நல்லா லைட்டாக அந்த வாசனை வரும். நல்ல நெய்யில் தாராளமாக முந்திரி, திராட்சை, நீங்கள் பாதாம், பிஸ்தா எது இருந்தாலுமே நட்ஸு சேர்த்துக்கலாம். இந்த ஹைகிரீவ் மட்டி என் பொண்ணு ஜெயா டிவியில் பண்ணியிருக்கா. அந்த வீடியோ இதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பை.